நேற்று ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும் ரொம்பவுமே ஆவலா இருந்துச்சு. ஓபன் பண்ணி பார்த்தோன்னே பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு பவுல போட்டு பாப்பா தம்பி 2 பேத்துக்கும் ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தான். 2 டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச் செஞ்சிருந்தேன். ஒன்று ஸ்வீட்டாகவும் ஒன்று காரமாகவும் செஞ்சிருந்தேன். இதனுடைய ரெசிபி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நைட்டு டின்னருக்கு ராகி சேமியா தான் செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, நம்ம ராகி சேமியா இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும். ரொம்பவும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொல கொலன்னு போன மாதிரி ஆயிடும். கரெக்டாக 2 மினிட்ஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இதை கொஞ்சமாக நான் எடுத்துட்டு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் ரைஸ் சேமியா ரெடி. காரத்துக்கு எண்ணெயில கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ராகி சேமியா போட்டு கிளறோம் அப்படின்னா கார ராகி சேமியா ரெடி ஆயிரும். இது ரொம்பவுமே ஹெல்த்தான ஒரு டின்னர் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.